வணக்க மக்களே, இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதயம் நம்முடைய உடலை, உயிரை இயக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு. அதை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இவற்றில் ஏதாவது ஒன்றினுடைய இயக்கம் நமக்கு தடைப்பட்டாலும் மனிதர்களினுடைய அன்றாட நடவடிக்கைகளை கடுமையாக அது பாதிக்கப்படும். அதனால இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் முறையாக பராமரிப்பதற்கும் தேவையான உணவுகளை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புதிய மூலிகைகள் நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நாம நமது தினசரி உணவுல உப்பு மற்றும் கொழுப்பு உணவுப் பொருட்களுக்கு மாற்றாக புதிய மூலிகை தாவரங்களை அதிக அளவில் சேர்த்து கொண்டோம் அப்படின்னா இதயம் உள்ளிட்ட நிறைய உடல் உறுப்புகள் செயல்பாடுவது தங்கு தடையின்றி சீராக இருக்கும். அப்போ இந்த இயற்கை உணவுகள் அப்படின்றதால இது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே கொடுக்கும். அதிக மசாலா காரம் கொண்ட உணவுப் பொருட்கள்லாம் தவிர்த்துட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அந்த கீரை வகைகள் இது மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய மூலிகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கருப்பு சோயா பீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் பலம் பெறும். கருப்பு சோயா பீன்ஸ்ல அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதுல ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் இருக்கு. இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கிறதால ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமே நமக்கு இருக்காது. அப்போ நம்ம அந்த கருப்பு சோயா பீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நார் சத்து ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணும், கொழுப்பினுடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த கருப்பு சோயா பீன்ஸ் கொண்டு சூப்பு, சாலட் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கேன்கள்ல அடைக்கப்பட்ட கருப்பு சோயா பீன்ஸ்களை தண்ணீர் கொண்டு அலசும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளை நம்ம நீக்க முடியும். அப்படி நீக்கிட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சால்மன் மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் பலம் பெறும். இதய பாதுகாப்பிற்கு சால்மன் மீன் மிகச்சிறந்த ஒரு உணவு. சால்மன் மீன் அதில் அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கு. இந்த ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் ரத்த அழுத்தத்தை நம்ம கட்டுப்பாட்டு உள்ள வைக்கிறது உதவுவதோட இதய துடிப்பையுமே சீராக வைக்கும். ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த சால்மன் மீன் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வாரத்திற்கு எண்ணெயில் பொரித்த 2 சால்மன் மீன்களை எடுத்துக்கொள்வது, அதுவும் மிதமான அளவில் தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக அதில் ஆயில் சேர்க்கக்கூடாது. அது நம்ம எடுத்துக்கிட்ட மட்டும் நம்மளுடைய இதயத்துக்கு நல்லது அப்படின்றத இதய நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. சால்மன் மீனை காய்கறிகளோட சேர்த்தோ அல்லது மீன் உள்ளிட்டவைகளோட சேர்த்தோ சாலட் மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம். ஸோ இது நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்தும். டியூனா மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய இதயம் பலமாக இருக்கும். இதய பராமரிப்பில் சால்மன் மீன் அடித்து பெரிதும் நமக்கு பரிந்துரைக்கப்படுவது டியூனா மீன் தான். மற்ற டியூனா வகைகளை ஒப்பிடும்போது ஆல்பகோர் எனப்படக்கூடிய வெள்ளை டியூனா மீன்ல அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கு. இது இதய பராமரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. டியூனா மீன் கேன்கள் அடைக்கப்படும் போது அது எண்ணெயில வைக்காம அது சார்ந்த நீரிலேயே வைக்கப்படுது. ஸோ அது நமக்கு இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். ஆயில் வகைகளில் ஆலிவ் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண முடியும்னா இதயம் பலம் பெறும். அதிக கொழுப்பு பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆலிவ் இலைகளிலிருந்து ஆலிவ் எண்ணெய் பிரித்து எடுக்கப்படுது. ஆலிவ் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு மற்றும் செயல்பாடுக்கு உதவிகரமாக இருக்கு. வெண்ணெய் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். இதை கொண்டு சேலட் உள்ளிட்டவைகளை செய்யலாம். இந்த ஆலிவ் எண்ணெயை வாங்கும்போது வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள பயன்படுத்துறது நல்லது. ஸோ அப்படியே பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நாள்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்பினுடைய அளவை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைச்சிக்கலாம். அக்ரூட் பருப்புகளில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், தாவர ஸ்டீரால்கள், நார் சத்துக்கள் இருக்கு. கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கக்கூடிய சிப்ஸுகள், குக்கீஸ்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்க இந்த அக்ரூட் பருப்புகள் அதிக அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இதயத்தை பராமரிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலமாக இருக்கும். பாதாம் பருப்புகள் காய்கறி, மீன், சிக்கன் உள்ளிட்ட இந்த மாதிரி உணவுகள்ல அதிகம் சேர்க்கப்படுது. இப்போ இது தாவரங்கள்ல ஸ்டீரால்கள், நார் சத்துக்கள் கொடுக்கும். ஸோ குறிப்பா இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய கொழுப்புகள், நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் இதயத்துக்கு அளிக்கும். பாதாம் பருப்பு உடல்
ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றும், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றும். அதனால இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நல்ல கொழுப்பு மட்டும் கொடுக்கறதுக்கு பாதாம் பருப்பு உறுதுணையாக இருக்கும். பச்சை சோயா பீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆசிய ரெஸ்டாரண்ட்டுகளில் வாடிக்கையாளர்களுடைய பசி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருளாக இந்த பச்சை சோயா பீன்ஸ் வந்து இருக்கு. ஸோ சோயா பீன்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக நம்ம 1 கப் சோயா பீன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து 8 கிராம் நார் சத்து கொண்டிருக்கு. இது நமக்கு இருக்கக்கூடிய கொழுப்புடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இதய செயல்பாட்டை மிகவும் உறுதிகரமாக பாதுகாக்கும். டோஃபு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். சோயா பீன்ஸ்களை நன்றாக மசித்து தயாரிக்கப்படுறது தான் டோஃபு. இதில் அதிக அளவு வந்து சோயா புரதங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ்கள், நார் சத்து, பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோஃபு வந்து சின்ன சின்ன பீஸ் மாதிரி நறுக்கி அதை எண்ணெயில் வறுத்து பரிமாறினோம் அப்படின்னா அது அனைவருக்குமே பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், புரதச்சத்தும் அதிகமாக கிடைக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வெறும் சாறு பண்ணி கூட சாப்பிடலாம். ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாலும் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். மற்ற உருளைக்கிழங்கு ஒப்பிடும்போது, ஸோ கம்பேர் டு மற்ற உருளைக்கிழங்கு, இந்த சர்க்கரை உருளைக்கிழங்குல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவு பட்டியலில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒன்று. இதன் காரணமாக இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க வர்றது கிடையாது. நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக தான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வைக்கும். நார் சத்துக்கள், விட்டமின் ஏ, லைகோபின் உள்ளிட்டவைகள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கு. ஸோ இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கூட ஏலக்காய், சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்டாக இருக்கும். அது இதயத்தையும் பாதுகாக்கும். ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் பலமாக இருக்கும். தித்திப்பான ஆரஞ்சு பழங்களில் கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய பெக்டின், அதாவது நார் சத்து அதிகம் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. நாள் ஒன்றுக்கு ஒரு ஆரஞ்சு பழமோ அல்லது ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த குழாய்களினுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்தலாம். கொழுப்புகள் எதுவும் படியாம இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு ரத்த நாளங்கள் இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ஒரு ஆரஞ்சு பழத்தில் 62 கலோரிகளும் 3 கிராம் நார் சத்தும் இருக்கிறதால இது இதயத்தை பாதுகாக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்லி எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலமாக இருக்கும். அரிசி வகைகளில் ஒரு வகை தான் பார்லி. இப்போ இந்த பார்லியில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்தும், சர்க்கரையினுடைய அளவையும் கண்ட்ரோலில் வைக்கும். பார்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம அதிகம் எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். 1 கப் அளவிலான ஓட்ஸ் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எப்போதுமே கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். நீரிழிவு குறைபாடு இருக்கிறவங்களும் ஓட்ஸை அதிக அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய நார் சத்து கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் பிபி, சுகர் ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதயத்தை திறம்பட செயலாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். கேக் உள்ளிட்டவைகளில் மாவுக்கு பதிலாக ஓட்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா சிறந்த பலனை பெறலாம். இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். விதைகளில் வந்து ஆலி விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். ஆலி விதைகள் இருக்கக்கூடிய நார் சத்து, லிக்னான் போன்ற தாவர வேதிப்பொருட்கள், ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இதயத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு. ஆலி விதைகளை தயிர், சாண்ட்விச் உள்ளிட்டவர்களோட சேர்த்து சாப்பிடலாம். அது மாதிரி விதைகள் மற்றும் நட்ஸோட ஆலி விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குறிப்பாக குறைந்த கொழுப்பு கொண்ட தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் மற்றும் பால் பொருட்கள் வந்து எலும்புகளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த வகை உணவுகள் பிபியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதால, கொழுப்பு வந்து குறைந்த அளவில் இருக்கிறதால கால்சியம், பொட்டாசியத்தை நமக்கு அளித்து இதயத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். அதனால குறைந்த கொழுப்பு கொண்ட தயிர், பால் வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு இதயத்தை பலப்படுத்தி கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.